சீமான் மாமா சீமான் மாமா என்று பெங்களூரில் இருந்து ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். February 29 நான் ஒரு வீடியோ போட்டு ஒரு விண்ணப்பத்தை முன் வச்சேன். சீமான் அவர்களை தயவு செஞ்சு என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இன்னைக்கு March 5 ஒரு பொண்ணு மொட்டை மாடியில் போய் எவ்வளோ ஒரு மன அழுத்தம் ஆயிருந்தா வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பா இல்லையா? ஆனால் ஒரு பொண்ணு அந்த மாதிரி போடும்போது கூட பரவாயில்ல சாவட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் விடுறான் அப்படின்னா நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகேயா? 2008 எங்கள் அக்காவோட பிரச்சனைக்காக தான் நாங்கள் சீமான்கிட்ட போனது. அப்போ சீமானுக்கு திருமணம் ஆயிருக்கல. என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட 3 வருஷம் குடும்பம் நடத்தி என் வாழ்க்கையை சீரழிச்சு ரகசியமாக எனக்கோட திருமணமும் பண்ணி அதை வெளியில் சொல்லாமல் தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து சொல்லி என்னை ஏமாற்றி எல்லாத்தையும் நாசம் பண்ணார். அதுக்கப்புறம் இவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே நடுரோட்டில் விட்டுட்டு போனார். சரி, என்னை வாழ விடுவாரான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் எனக்கு விபச்சாரின்ற பட்டம் கட்டிட்டு என்னை அசிங்கப்படுத்தி யார் உதவி பண்ண வந்தாலும் என்னை கொச்சையா என்னை பேசி போன வருஷம் மார்ச்சுக்கு சீமானுக்கு வந்த போது திமுக காரங்க முன்னாடி என் மானம் போது, அதனால அவளை என்னை பற்றி பேச வேணான்னு சொல்லு, நான் அவளை காப்பாத்துறேன்னு சொல்லு, நான் தானே அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லி மாதம் 50,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மதுரை செல்வம் வச்சு டீலிங் பேசி அவர் எல்லாம் சொன்னார். சரின்னு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு என்னமோ கைவெளி தான் என்னமோ தன்னோட பெரிய உயிரின்ற மாதிரி ட்ராமா போடுறாரு இல்லையா? தினம் என்கிட்ட வீடியோஸ் வாங்கின்னு மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சீமான் பண்ண அட்டூழியம் இருக்கு இல்லையா? அது 1-2 கிடையாது. அதனால தான் நான் கதறிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போது கர்நாடகாவில் என்னால் வாழ முடியல அப்படின்னு நான் சொன்னால் கூட பரவாயில்ல நீ கர்நாடகாவில் சாவு அப்படின்னு விடுறாருன்னா அடுத்ததான் அதுதான் வந்து நடக்க போகுது. ஓகே, இதுதான் கடைசி வீடியோ தமிழ்நாட்டுக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு கர்நாடகா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நான் எப்படி செத்தேன்னு சொல்லிட்டு. கர்நாடகாவுக்கு வந்து எல்லாம் விளக்கிட்டு ஜக்கேஷ் என்ற நடிகர் கூடலாம் என்னை சேர்த்து வச்சு பேசி என்னை ரொம்ப கொச்சப்படுத்தி ரொம்ப மன அழுத்தம் கொடுத்து கர்நாடகாவில் பொண்ணன்றதுக்காக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அமிச்சாரு. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் உயிரை வந்து நான் முடிச்சுட்டு அந்த நியூஸை அஃபிஷியலாக அவங்களுக்கு கர்நாடகா கொடுப்பாங்க. கர்நாடகாவிலேருந்து சீமானுக்கு அப்புறம் அழைப்பு வரும், என்னோட மரணத்தை பற்றி என்னன்னு வந்து ஆன்சர் கொடுக்க சொல்லி வந்து கொடுக்க சொல்லுங்க. ஓகே, இதான் கடைசி வீடியோ. தமிழ்நாடு மீடியாவுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகே, என்னோட மரணம் உங்கள் எல்லார் மனசுலையும் சீமான் அண்ட் நாம் தமிழர் கட்சி என்ன அப்படின்னு நல்லா புரிய வச்சிரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒருத்த வந்து தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க எல்லாரோட அன்புக்கும் உங்க எல்லாரோட ஆதரவுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். அடிக்கடி இந்த குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுதான் நடிகை விஜயலட்சுமியின் குரல். இப்போது விஜயலட்சுமியின் குரல் உச்சத்தில் கேட்க ஆரம்பித்து விட்டது. சீமான் மாமா, உங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை, நீங்கள் செய்வது சரியல்ல, நான் தான் உங்களது முதல் மனைவி விஜயலட்சுமி, நீங்கள் செய்யும் நடவடிக்கையால் அது சரியில்லாத நடவடிக்கை என்பதால் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று அவர் அதிரடியாக ஒரு வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் சீமான் கட்சிக்கு விவசாயி கரும்பு சின்னம் நிறுத்தப்பட்டு விட்டது, தடை செய்யப்பட்டு விட்டது. காரணம், இவர் தேர்தல் கமிஷனில் குறிப்பிட்ட காலத்தில் இவர் விண்ணப்பிக்க தவறியதால் இந்த சின்னம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அவரது கட்சிக்கு இந்த சின்னம் கிடைக்காததால் பெரும் கவலையிலும் பதட்டத்திலும் இருக்கிறார் சீமான். இதனால் கோபமுற்ற சீமான், எனது சின்னத்தை தடை செய்து விட்டீர்களா, எனக்கு வழங்காமல் தடை செய்து விட்டீர்களா, நான் பிஜேபியின் சின்னத்தை தடை செய்வேன், பிஜேபியின் தாமரை சின்னத்தை தடை செய்து விடுவேன், வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தாமரை சின்னத்தை தடை செய்வேன் என்று கூப்பாடு போட்டு வருகிறார் சீமான். இதற்கு அண்ணாமலை என்ன கூறிவிட்டார் என்றால், தகுந்த நேரத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்யாதது யார் குற்றம், உங்கள் சின்னம் பறிக்கப்பட்டதற்கு நானா காரணம் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது நியாயமான கேள்வி. இது பற்றிய அறிவில்லாமல் தேர்தல் கமிஷன் சொன்ன தேதிக்குள் அந்த சின்னத்திற்கு விண்ணப்பிக்காமல் காலம் கடந்து விண்ணப்பித்ததுதான் சீமான் செய்திருக்கும் தவறு. இந்த டென்ஷன் ஒரு புறம் இருக்க, பெங்களூரிலிருந்து கேட்கும் குரல் தான் இப்போது சீமானுக்கு மிகப்பெரிய டென்ஷனாக மாறியிருக்கிறது. அது விஜயலட்சுமியின் குரல். நடிகை விஜயலட்சுமியின் குரல் தான் இப்போது மிகவும் பரிதாபமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு பொண்ணு மொட்டை மாடியில் போய் எவ்வளோ ஒரு மன அழுத்தம் ஆயிருந்தா வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பா இல்லையா?
ஆனால் ஒரு பொண்ணு அந்த மாதிரி போடும்போது கூட பரவாயில்ல சாவட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் விடுறான் அப்படின்னா நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகே, 2008 எங்கள் அக்காவோட பிரச்சனைக்காக தான் நாங்கள் சீமான்கிட்ட போனது. அப்போ சீமானுக்கு திருமணம் ஆயிருக்கல. என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட 3 வருஷம் குடும்பம் நடத்தி என் வாழ்க்கையை சீரழிச்சு ரகசியமாக எனக்கோட திருமணமும் பண்ணி அது வெளியில் சொல்லாமல் தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து சொல்லி என்னை ஏமாற்றி எல்லாத்தையும் நாசம் பண்ணார். அதுக்கப்புறம் இவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போனார். சரி, என்னை வாழ விடுவாரான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் எனக்கு விபச்சாரின்ற பட்டம் கட்டிட்டு என்னை அசிங்கப்படுத்தி யார் உதவி பண்ண வந்தாலும் என்னை கொச்சையாக என்னை பேசி போன வருஷம் மார்ச்சுக்கு சீமானுக்கு வந்த போது திமுக காரங்க முன்னாடி என் மானம் போது, அதனால அவளை என்னை பற்றி பேச வேணான்னு சொல்லு, நான் அவளை காப்பாத்துறேன்னு சொல்லு, நான் தானே அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லி மாதம் 50,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மதுரை செல்வம் வச்சு டீலிங் பேசி அவர் எல்லாம் சொன்னார். சரின்னு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு என்னமோ கைவெளி தான் என்னமோ தன்னோட பெரிய உயிரின்ற மாதிரி ட்ராமா போடுறாரு இல்லையா. தினம் என்கிட்ட வீடியோஸ் வாங்கின்னு மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சீமான் பண்ண அட்டூழியம் இருக்கு இல்லையா, அது 1-2 கிடையாது. அதனால தான் நான் கதறிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போது கர்நாடகாவில் என்னால் வாழ முடியல அப்படின்னு நான் சொன்னால் கூட பரவாயில்ல நீ கர்நாடகாவில் சாவு அப்படின்னு விடுறாருன்னா அடுத்ததான் அதுதான் வந்து நடக்க போகுது. ஓகே, இதுதான் கடைசி வீடியோ தமிழ்நாட்டுக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு கர்நாடகா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நான் எப்படி செத்தேன்னு சொல்லிட்டு. கர்நாடகாவுக்கு வந்து எல்லாம் விளக்கிட்டு ஜக்கேஷ் என்ற நடிகர் கூடலாம் என்னை சேர்த்து வச்சு பேசி என்னை ரொம்ப கொச்சப்படுத்தி ரொம்ப மன அழுத்தம் கொடுத்து கர்நாடகாவில் பொண்ணுன்றதுக்காக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அமிச்சாரு. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் உயிரை வந்து நான் முடிச்சுட்டு அந்த நியூஸை அஃபிஷியலாக அவங்களுக்கு கர்நாடகா கொடுப்பாங்க. கர்நாடகாவிலேருந்து சீமானுக்கு அப்புறம் அழைப்பு வரும், என்னோட மரணத்தை பற்றி என்னன்னு வந்து ஆன்சர் கொடுக்க சொல்லி வந்து கொடுக்க சொல்லுங்க. ஓகே, இதான் கடைசி வீடியோ. தமிழ்நாடு மீடியாவுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகே, என்னோட மரணம் உங்கள் எல்லார் மனசுலையும் சீமான் அண்ட் நாம் தமிழர் கட்சி என்ன அப்படின்னு நல்லா புரிய வச்சிரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒருத்த வந்து தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் எல்லாரோட அன்புக்கும் உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். ஏற்கனவே விஜயலட்சுமி தமிழ்நாடு போலீசில் புகார் செய்திருக்கிறார். என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி என்னோடு உறவாடி எனது வாழ்க்கையை சீமான் கெடுத்து விட்டார், என்னை திருமணம் செய்து கொள்ளாமல் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டார் சீமான் என்றெல்லாம் குற்றம் சுமத்தி இருந்தார். அதோடு 8 முறை எனக்கு ஏற்பட்ட கருவை கலைக்கச் செய்தார் சீமான் என்றும் அவர் அந்த புகாரில் அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறார். இந்த வழக்கு பல வருடங்களாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடைசியாக தமிழ்நாட்டிற்கு வந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி என்கிற ஒரு அரசியல் பெண்மணியோடு சேர்ந்து கொண்டு சீமானுக்கு எதிராக போராட்டம் நடத்தி பார்த்தார். கடைசியாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டு சீமானை புகழ்ந்து விட்டு அவர் பெங்களூர் சென்று விட்டார். இப்போது மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து கொண்டிருப்பதால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கருதி சீமான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று வழக்கு தொடுத்திருந்தார். அதாவது விஜயலட்சுமி தொடுத்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று அவர் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்குத்தான் இப்போது விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த வழக்கில் ஆஜராகும்படி விஜயலட்சுமிக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம். இதுதான் இப்போது சீமானுக்கு மன நெருக்கடியை தந்திருக்கிறது. ஒரு பக்கம் சின்னம் பறிக்கப்பட்ட நெருக்கடி, மற்றொரு பக்கம் விஜயலட்சுமி கொடுக்கும் நெருக்கடி, மற்றொரு பக்கம் நீதிமன்றம் கொடுக்கும் நெருக்கடி. நீதிமன்றம் கொடுக்கும் நெருக்கடி ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்பதால் இந்த வழக்கு மிக முக்கியத்துவமானது சீமானுக்கு. விஜயலட்சுமி கொடுத்திருக்கும் வழக்கு அதன் இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. இதில் என்ன தீர்ப்பு வரும் என்பதுதான் இப்போது மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. முதலில் சீமான் நான் ஒரு இலங்கை தமிழ் பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அறிவித்தார். அதுவும் போரில் தனது கணவனை பறிகொடுத்த விதவை பெண்ணை, இலங்கை தமிழ் விதவை பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சபதம் செய்தார் சீமான். அந்த சபதத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டார் சீமான். பிறகு நடிகை விஜயலட்சுமியோடு நெருக்கமானார். விஜயலட்சுமி சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டு குடித்து கும்மாளம் அடித்தார் சீமான் என்கிறார் விஜயலட்சுமி. நான் சம்பாதித்த பணத்தில்தான் சீமான் ஏகபோகமாக வாழ்ந்தார், என்னோடும் குடும்பம் நடத்தினார், நான் தான் அவரது முதல் மனைவி,
இப்படி என்னோடு குடும்பம் நடத்திவிட்டுத்தான் அவர் இப்போது கயல்விழியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். நான் தான் சீமானின் முதல் மனைவி என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் விஜயலட்சுமி. சீமான் இப்போது திருமணம் செய்து கொண்டிருக்கும் பெண் கயல்விழி முன்னாள் அதிமுக அமைச்சர் காளிமுத்துவின் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த மகள். காளிமுத்துவின் இரண்டாவது மனைவி தெலுங்கானாவை சேர்ந்த தெலுங்கு பெண். அவரைத்தான் அவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இப்படி தெலுங்கு பெண்ணுக்கு பிறந்த ஒரு தெலுங்கு பெண் தான் தற்போது சீமான் திருமணம் செய்து கொண்டிருக்கும் கயல்விழி. தமிழன் என்றெல்லாம் கூப்பாடு போடும் சீமான் திருமணம் செய்து கொண்டிருப்பது ஒரு தெலுங்கு பெண்ணை. ஏற்கனவே அவர் இலங்கை தமிழ் பெண்ணைத்தான், விதவை பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சபதம் செய்திருந்தார். ஆனால் இப்போது அதிகாரப்பூர்வமாக தெலுங்கு பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் பேசுவதெல்லாம் தமிழ் தேசியம், தமிழன், தமிழர் விடுதலை. சரி, அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜயலட்சுமி பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைக்கும்? ஆனால் சீமான் தொடுத்த வழக்கு இப்போது அவரை மீண்டும் நீதிமன்றத்திற்கு வா என்று அழைப்பு விடுத்திருக்கிறது. இதனால் கோபமுற்ற அல்லது துயரமுற்ற நடிகை விஜயலட்சுமி, சீமான் மாமா, உங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை, உங்கள் ஆதரவு எனக்கு வேண்டும், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியவில்லை, நான் என்ன உங்கள் கள்ள பொண்டாட்டியா என்றெல்லாம் கதறி அழுதிருக்கிறார். அதுக்கப்புறம் இவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே நடுரோட்டில் விட்டுட்டு போனாரு. சரி, என்னை வாழ விடுவாரான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் எனக்கு விபச்சாரின்ற பட்டம் கட்டிட்டு என்னை அசிங்கப்படுத்தி யார் உதவி பண்ண வந்தாலும் என்னை கொச்சையா என்னை பேசி, போன வருஷம் மார்ச்சுக்கு சீமானுக்கு வந்த போது திமுக காரங்க முன்னாடி என் மானம் போது, அதனால அவளை என்னை பத்தி பேச வேணான்னு சொல்லு, நான் அவளை காப்பாத்துறேன்னு சொல்லு, நான் தானே அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லி மாசம் 50,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மதுரை செல்வம் வச்சு டீலிங் பேசி அவர் எல்லாம் சொன்னார். நான் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்வேன் என்றெல்லாம் கூறி அவர் வீடியோ வெளியிட்டிருப்பதுதான் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. விஜயலட்சுமியோ ஆதரவற்ற பெண், சீமானால் ஏமாற்றப்பட்ட பெண். சீமானால் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்து அவரது வாழ்க்கையை கெடுத்தவர் சீமான். இதையெல்லாம் ஊருக்கு தெரிந்த உண்மை. இதை மறைக்க முடியாது. ஆனால் இந்த வழக்கை, விஜயலட்சுமி தொடுத்திருக்கும் வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சீமான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்குத்தான் இப்போது விசாரணைக்கு வரப்போகிறது. வரும் 19ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. சீமானும் விஜயலட்சுமியும் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. இதுதான் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் விஜயலட்சுமிக்கோ இது மிகவும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னை மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்திற்கு வர செய்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் சீமான் மாமா என்று அவர் கதறி அழுது கொண்டிருக்கிறார். என்ன நடக்கும்? விஜயலட்சுமிக்கு நீதி கிடைக்குமா? அல்லது சீமான் போட்ட வழக்கு சீமானுக்கு சார்பாக தீர்ப்பு வருமா? என்ன நடக்கும் என்பதை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகுதான் தெரிய வரும். இதான் கடைசி வீடியோ. தமிழ்நாடு மீடியாவுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். ஓகே, என்னோட மரணம் உங்க எல்லார் மனசுலயும் சீமான் அண்ட் நாம் தமிழர் கட்சி என்ன அப்படின்னு நல்லா புரிய வச்சிரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.